வணக்கம். உணவே மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன். இப்போ இந்த உணவே மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரே ரெசிப்பியில் நமக்கு 2 பலன் கிடைக்க போகுது. அதாவது இது இந்த ரெசிப்பியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயாகரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வயாகராவும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒல்லியாக இருக்கிறவங்க நல்லா பருத்த உடலாக அமையும். அதாவது நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், என்னால் நல்லா நான் கொஞ்சம் ஃபேட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அப்படின்றத அசால்ட்டாக கொண்டு வருங்க. சரி, இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் 10 கிராம் எடுத்துக்கோங்க. சப்ஜா சீடு 5 கிராம் எடுத்துக்கோங்க. ரோஜா குல்கர்ந்து 2 டீஸ்பூன், 250 ml பால். இது ஃப்ளேவர், அதாவது இந்த இது என்ன அப்படின்னா, இப்போ நான் பாதாம் ஃப்ளேவர் சிரப் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரோஸ் மில்க்கு அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப்பு எது வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு உண்டான சிரப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த ஃப்ளேவரோடைய ஸ்மெல் வரும். சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாதாம் பிசின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது அப்படியே நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இதை நீங்கள் ஒரு சின்ன கல்வத்தில், அதாவது இந்த அம்மிக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மிக்கல்லில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா இது மிக்சியில் பவுட்ரு பண்ண முடியாதனால அம்மிக்கல்லில் பவுட்ரு பண்ணிவிட்டு இதை முதல் நாள் இரவே 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஜெல் மாதிரி வந்துடுங்க. ஃபுல்லாக ஜெல் மாதிரி வரும். அந்த இமேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் சப்ஜா சீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான். முதல் நாள் இரவே தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுவும் இந்த சப்ஜா சீடை சுற்றி ஒரு சின்ன ஜெல் மாதிரி வரும். அந்த இமேஜையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி அந்த இமேஜையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த சப்ஜா சீடும் சரி, இந்த பாதாம் பிசினும் சரி, இந்த ரெண்டுமே முதல் நாள் இரவே ஊற வைக்கணும். இது நல்லா ஜெல் மாதிரி, அந்த 1/2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாகவுமே ஜெல் மாதிரி வந்துடும். அதனால் இதை நீங்கள் முதல் நாள் இரவே ஊற வைக்கணும். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம இந்த ரெசிபிக்காக என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இதை எப்படி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, அந்த பாதாம் பிசினை நம்ம ஊற வச்சு ஜெல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜெல்லை 2 டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க. ரோஜா குல்கர்ந்து 2 டீஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க. சப்ஜா விதை அதையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 250 ml பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த சிரப்பு, சாக்லேட் ஃப்ளேவர்னால் சாக்லேட் சிரப்பு, ரோஜா ஃப்ளேவர்னால் ரோஜா மில்க் சிரப்பு, ஸோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சிரப்பை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த 250 ml பாலில் இந்த பாதாம் பிசின், சப்ஜா சீடு, இந்த குல்கந்து, ரோஜா குல்கந்து, இதோட இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரம் படுக்கும்போது ஒரு கிளாஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் உடல் நல்லா பருமனாகும். ஒன்று, நல்லா ரொம்ப மெலிந்த உடல் இருந்தாலும் மாதத்துக்கு 5 கிலோ அளவுக்கு தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதனுடைய பயனும் பார்த்தீங்கன்னாக்கா, உடல் உறவு கொள்ளும்போது ரொம்ப நல்ல டைமிங்ஸும் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ண பிறகு இதனால் கிடைக்கக்கூடிய பலன் இன்னும் நிறையா இருக்குது. உடல் அதிகமான சூடு இருந்தாலும் குறையும், கண்ணெரிச்சல் இருந்தாலும் குறையும். இதெல்லாம் இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.